மயிலு உட்கார்ந்து ரொம்ப நேரமா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கோர்ட் ஹியரிங் என்ன பண்றது அப்படின்னே தெரியல. கண்டிப்பா விவாகரத்து வேணும் அப்படின்னு தான் முடிவெடுக்கணும். அங்கேயும் போயிட்டு மாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லி அழுதுட்டுலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் தைரியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே தேத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து பாக்கியம் வாராங்க. பாக்கியம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வராங்க. வந்து மயிலுக்கு வந்து குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்டு மயில்ட்ட வந்து சொல்றாங்க. "இங்க பாரும்மா மயிலு, இனி இதுதான் முக்கியமான நாள். இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மத்த நாள் நீ ஹியரிங் போனதெல்லாம் நீ வந்து பிரெக்னன்ட்டா இருக்கல. ஆனா இப்ப நீ பிரெக்னன்ட்டா இருக்க. இந்த விஷயம் வந்து கோர்ட்ல தெரிஞ்சாலே போதும். உன் பக்கம் தான் கேஸ் நிக்கும். அதனால பார்த்து பேசணுமா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. மயிலுக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து நான் வந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அம்மா விடமாட்டாங்க. அதனால இப்ப அவங்க பேச்சுக்கு வந்து தலையாட்டுவோம் அப்படின்ற மாரி தலையாடிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, "உன் புருஷன் வந்து கண்டிப்பா விவாகரத்து வேணும் அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் நீ தலையாட்டிறாத. விவாகரத்து வேணாம், புருஷன் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்றதுல வந்து உறுதியா இரு. அது மட்டும் இல்லாம பிரெக்னன்ட்டா இருக்க விஷயத்தையும் சொல்லு. அதுதான் நல்லது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா, சரிம்மா அப்படின்ற மாதிரி மயிலு வந்து தலையாட்டிட்டு இருக்காங்க. அப்ப வந்து நானும் வாரேன் அப்படின்ற மாதிரி பாக்கியம் வந்து சொல்றாங்க. அப்ப வந்து மயில் வந்து சொல்றாங்க, "இல்லம்மா நான் வந்து தனியாவே போயிட்டு வரேன். நீ இங்கேயே இரு" அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போறாங்க. அப்ப மாணிக்கத்திட்ட வந்து சொல்றாங்க, "கண்டிப்பா வந்து இந்த வாட்டி நம்ம பக்கம் தான் தீர்ப்பு வரும் அப்படின்றது எனக்கு தெரியுது. சாமிகிட்டயே வந்து கேட்டுட்டு வந்துட்டேன். கண்டிப்பா நம்ம பக்கம் தீர்ப்பு வரும். எப்படியாவது நம்ம பொண்ண வந்து அங்க வந்து அவங்க வீட்டுக்கு அனுப்பிறணும். அவ வந்து அங்க சந்தோஷமா இருக்கணும்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து சரவணன் வந்து கிளம்பி போயிட்டு இருக்காரு கோர்ட்டுக்கு. கூடவே வந்து கோமதியும் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி வந்து சொல்றாங்க, "என்ன சரவணா முடிவெடுத்துட்டியா? நேத்து ஃபுல்லா யோசிச்சியா? அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சிருப்ப தானே?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து சரவணன் வந்து சொல்றாரு, "யோசிக்க ஒண்ணும் இல்லம்மா. என் முடிவு ஒண்ணு தான்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "என்னடா நீ கொஞ்சம் யோசியேன்டா" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரிம்மா பார்க்கலாம், பார்க்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு சரவணன் வந்து அப்படியே கோமதிய வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்ப கோமதி வந்து யோசிக்கிறாங்க, கண்டிப்பா வந்து இவன் வந்து விவாகரத்து வேணாம் அப்படின்னு தான் முடிவெடுப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையிலேயே வந்துகிட்டு இருக்காங்க. அங்க போனோனே ஜட்ஜ் வந்து கேட்கறாங்க, "என்ன மாதிரி உங்களோட முடிவுகள்ல எதுவும் மாற்றங்கள் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து சரவணன் வந்து சொல்றாரு, "என் முடிவுல எந்த மாற்றமுமே கிடையாது. எனக்கு விவாகரத்து வேணும். என்னால இவ கூட சேர்ந்து வாழ முடியாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே கோமதிக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இவன் வந்து வேற முடிவு எடுப்பான். இத்தன்னாளா பிரெக்னன்ட்டா இருக்கிற விஷயம் தெரியாது. இப்ப அது தெரிஞ்ச பிறகாவது அவ கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பான் அப்படின்னு பார்த்தா, இப்ப இப்படி பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. செம்ம கோவத்திலேயே இருக்காங்க. "நீ வெளியில வா உனக்கு இருக்கு" அப்படின்ற மாதிரி அவங்க வந்து மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் வந்து மயிலு தெரிஞ்ச விஷயம் தான் இவர் இப்படிதான் சொல்லுவார் அப்படின்னு தெரியும். அவங்க நார்மலாவே இருக்காங்க. அப்போ வந்து ஜட்ஜ் வந்து கேட்கறாங்க, "சரிம்மா மயிலு நீ என்ன முடிவு எடுத்திருக்க? நீ வந்து அதே முடிவோட தான் இருக்கியா? எதுவும் மாற்றம் இருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மயில் வந்து சொல்றாங்க, "எனக்கும் விவாகரத்து வேணும் மேடம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கேட்டோனே எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. ஜட்ஜுக்கு வந்து ஒரு பக்கம் ஷாக்கு. இன்னொரு பக்கம் வந்து கோமதிக்கு ஷாக்கு. சரவணனுக்கு இன்னும் பயங்கர ஷாக்கு. என்னடா இத்தன நாளா வந்து விவாகரத்து வேணாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இவ, இப்ப விவாகரத்து வேணும்னு சொல்றாளே, ஏன் இந்த முடிவு அப்படின்ற மாரி சரவணன் வந்து யோசிக்கிறாரு. அப்ப வந்து ஜட்ஜ் வந்து கேட்கறாங்க, "ஏம்மா நீ தானேம்மா இத்தன நாளா வந்து விவாகரத்து வேணாம், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப திடீர்னு வேணும்னு சொல்றியே, ஏன் இப்படி?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மயில் வந்து சொல்றாங்க, "இல்ல மேடம், இப்பதான் என் மனசுக்கு வந்து புரியுது. என்னால இவர் கூட சேர்ந்து வாழ முடியாது. அதனால எனக்கு விவாகரத்து வேணும். நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து ஜட்ஜ் வந்து சொல்றாங்க, "சரி இப்ப 2 பேருமே வந்து மியூச்சுவலா வந்து ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. இன்னும் 1 மாசத்துல வந்து மறுபடி ஹியரிங் வரும். அந்த ஹியரிங்ல வந்து 2 பேரும் இதே முடிவோட இருந்தீங்க அப்படின்னா, அன்னைக்கே வந்து டைவர்ஸ் குடுத்துருவோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே சரவணனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இன்னும் 1 மாசம் இருக்கா? ஐய்யய்யோ! அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காரு. கோமதி வந்து செம்ம கோவத்துல இருக்காங்க. அப்படியே வெளிய வந்தோனே சரவணன வந்து கிளின்னு கிழிக்கிறாங்க. "நீ கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுப்ப அப்படின்னு பார்த்தா, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து சரவணன் வந்து சொல்றாரு, "இல்லம்மா என் முடிவு இதுதான். நான் வந்து நேத்து நைட்டே உங்க 2 பேர்ட்டயும் சொன்னேன். என்னால அவள வந்து ஏத்துக்கவே முடியாது. குழந்தை என் குழந்தை தான். அந்த குழந்தைய தனியா வளர்க்கணும் அப்படின்னா கூட நான் வளர்க்க ரெடி. என்னால அவள் கூட வந்து வாழவே முடியாது. இத்தன நாளா வந்து என்கிட்ட வந்து பொய் பித்தலாட்டமா இருந்தவ, இனிமேலாம் அப்படி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையா சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு அவள வெறுத்துருச்சும்மா. அவ கூட சேர்ந்து வாழவே முடியாது. அப்படி சேர்ந்து இருந்தா கூட பொய்க்கு தான் நடிச்சுட்டு இருக்க முடியுமே ஒழிய, மத்தபடி சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. நான் சந்தோஷமா இருக்கணுமா? சந்தோஷமா இருக்க மாரி நடிக்கணுமா? அப்படின்ற மாதிரி கோமதிய பார்த்து கேட்கிறாரு. கோமதிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே வந்து மயிலு வெளியில வராங்க. வந்துட்டு கோமதி கிட்ட வந்து "நான் போயிட்டு வரேன் அத்த" அப்படின்ற மாரி சொல்றாங்க. கோமதிக்கு மயிலு கூட வந்து என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. "சரிம்மா பார்த்து போயிட்டு வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மயில் அப்படியே கிளம்பி போறாங்க. அங்க போனோனே பாக்கியம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. "என்னம்மா என்னம்மா டைவர்ஸ் கிடைக்கல தானே? வேணான்னு சொல்ட்டாங்க தானே?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து மயில் வந்து சொல்றாங்க, "இன்னும் 1 மாசத்துல டைவர்ஸ் கிடைச்சிரும்மா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்னடி சொல்லிட்டு இருக்க? என்ன பண்ண?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து மயில் வந்து சொல்றாங்க, "இல்ல எனக்கும் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டோனே பாக்கியத்துக்கு பயங்கர ஷாக்கு. கோபம் ஒரு பக்கம், "என்னடி பண்ணி வச்சிருக்க?" அப்படின்ற மாரி கத்துன்னு கத்துறாங்க. மாணிக்கம் உள்ளுக்கு இருந்து வராரு. "என்ன என்ன சத்தம்? என்னாச்சு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இங்க பாருய்யா உன் பொண்ணு என்ன பண்ணிட்டு வந்திருக்கா? அவ வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு வந்திருக்கா" அப்படின்ற மாரி கத்துன்னு கத்துறாங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, "இல்ல உன் பொண்ணு
பொண்ணு வந்து டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கா. நல்லா வாழைப்பழம் மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அத வந்து யூஸ் பண்ணிக்க தெரியாம வந்து நிக்குது பாரு இது அப்படின்ற மாரி கத்து கத்துன்னு கத்துறாங்க. மயில் வந்து சொல்றாங்க, "உனக்கு என்ன பிரச்சனை இப்ப? ஏன் கத்திட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல நல்ல ஒரு வாய்ப்பு இல்ல. பிரெக்னன்ட்டா இருக்க. இத சொல்லியே வந்து அவங்க வீட்டுக்கு நீ போயிரலாம். அவர் கூட வந்து சேர்ந்து வாழலாம். அத பண்ணாம இப்படி ஒண்டிக்கட்டையா வந்து நிக்கிறியே நீ" அப்படின்ற மாரி கத்து கத்துன்னு கத்துறாங்க. அதுக்கு வந்து மயில் வந்து சொல்றாங்க, "அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா அவர் கூட சேர்ந்து வாழலாம். அவர் என்ன பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்ட்டாரு. மறுபடியும் பிடிக்காத ஒருத்தர் கூட எப்படிம்மா வாழ்றது?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க மயிலு. அப்ப வந்து பாக்கியம் வந்து, "ஒரு ஆம்பள துணை இல்லாம உன்னால இருக்க முடியுமா? அது மட்டும் இல்லாம இப்ப பிரெக்னன்ட்டா வேற இருக்க. புள்ளையும் வந்துரும். அதுக்கு பிறகு உன்னால இருக்க முடியுமா தனியா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. மயில் வந்து சொல்றாங்க, "அதெல்லாம் எனக்கு முடியும். நீ தான் என்னையும் சுடரையும் வளர்த்த. அப்பா என்ன பண்ணியிருந்தாரு? நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றது உனக்கே தெரியும். நீ தான் நம்ம 2 பேரையுமே வளர்த்த. அதே மாதிரி நான் என் குழந்தைய வளர்ப்பேன். அது மட்டும் இல்லாம குழந்தைய மட்டும் இல்ல, உன்னையும் அப்பாவையும் நான் பார்த்துப்பேன். சுடரையும் நான் பார்த்துப்பேன்." அப்படின்ற மாரி கோவத்துல வந்து சொல்ட்டு, மயில் வந்து அங்கருந்து கிளம்பி போறாங்க. "என்ன இந்த புள்ள இப்படி பேசிட்டு போகுது?" அப்படின்ற மாதிரி மாணிக்கத்த பார்த்து கேட்கறாங்க. மாணிக்கம் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வந்து நேரா பாண்டியன வந்து காட்டுறாங்க. பாண்டியன் வந்து கோமதி கிட்ட வந்து கேட்கிறாரு. "என்ன என்ன முடிவு எடுத்தான் அவன்? என்ன சொன்னான் கோர்ட்ல?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அதுக்கு வந்து கோமதி அலறலன்னு அழுகுறாங்க. "ஏன்?" அப்படின்னு கேட்டதுக்கு வந்து சொல்றாங்க, "இல்ல அவன் வந்து மனசு மாறி இந்த டைவர்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து இன்னும் அதுல விடாப்பிடியா தான் இருக்கான். அங்க ஜட்ஜுக்கு முன்னாடியே வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கான்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. பாண்டியனுக்கு சரியான கவலையா போயிருச்சு. "என்னடா இது இவன் இப்படி பண்ணி வச்சிருக்கானே! இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா, இன்னும் 1 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அதுக்கிடையில வந்து அவன் மனசு மாறல அப்படின்னா, கண்டிப்பா டைவர்ஸ் கிடைச்சிரும். அந்த பொண்ணு வேற பாவம் தனியா அந்த புள்ளைய வச்சுட்டு என்ன பண்ண போதோ தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஒரு மாசம் டைம் இருக்குல்ல, அதுல என்ன வேணாலும் நடக்கலாம். நானும் அவன்கிட்ட வந்து பேசி பார்க்கிறேன் அப்படின்ற மாரி சொல்ட்டு, நான் கடைக்கு போறேன் அப்படின்ற மாரி சொல்ட்டு, பாண்டியன் வந்து அப்படியே கிளம்பி போறாரு. அங்க சக்திவேல் வந்து முத்துவேல் இல்லாத டைம் வந்து முத்துவேல் ரூம்ல வந்து ஏதோ அவசரமா தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்க நேரம் வந்து முத்துவேல் சடனா வந்து உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்துட்டு கேட்கிறாரு, "என்ன தேடுற இங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. சக்திவேலுக்கு என்ன சொல்ற அப்படின்னு தெரியல. திருதிருன்னு முழிக்கிறாரு. "என்னடா முழிக்கிற? சொல்லு என்ன தேடுற இங்க? அதுவும் நான் இல்லாத டைம் வந்து தேடிட்டு இருக்க. என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. சக்திவேல் வந்து சொல்றாரு, "எனக்கு பிரச்சனை கிடையாது. உனக்கு தான் பிரச்சனை." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன் எனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு அவரு. "இல்ல ஏதாவது டாக்குமெண்ட் எதுவும் இருக்கா? உன் சொத்தெல்லாம் உன் பொண்ணுக்கும் உன் மருமகனுக்கே எழுதி வச்சுட்டியான்னு தெரியல. அதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்னடா சொத்து சொத்துன்னு பேசிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி கோவத்துல வந்து முத்துவேல் வந்து கத்து கத்துன்னு கத்துறாரு. அப்ப வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டாங்க. காந்திமதி வாராங்க. வந்து கேட்கறாங்க, "என்னடா இது 2 பேரும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து சக்திவேல் வந்து சொல்றாரு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க எல்லாம் கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் இவர் கூட பேசணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "என்ன பேசணும்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "இல்ல, இல்ல. நீ வந்து கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு பையன் கூட வந்து சுத்திட்டு இருக்க. நேத்து கூட பார்த்தேன். உனக்கும் சரி, அன்னைக்கும் சரி அந்த வீட்டு பையன பத்தியோ, இல்ல இங்க இருந்து போனாளே ஒருத்தி, அவள பத்தியும் பேசினா வந்து உங்க 2 பேருக்குமே கோவம் அவ்வளோ வருது. என்ன உங்களுக்குள்ள என்ன டீலிங் போயிட்டு இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "என்ன டீலிங்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல, இல்ல. நீ பொய் சொல்லாத. நீ வந்து அந்த முக்குல வந்து அவன் கூட வந்து கார்ல வந்து இறங்கிட்டு அங்கருந்து நடந்து வருவ. இத நான் 2 நாளா பார்த்துட்டேன். இப்பயும் இல்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லாத." அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருக்காரு. "இல்ல அன்னைக்கு வந்து நான் இயலாம மயக்கம் போட்டு விழ போனேன். அப்பதான் அவன் கூட்டிட்டு வந்தான்." அப்படின்ற மாரி சொல்றாரு. நீ ஒரு கதை சொல்லு. அவன் ஒரு கதை சொல்லுவான். இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கணுமா?" அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. அப்ப உடனே வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "உனக்கு என்ன தெரிஞ்சே ஆகணும்?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப வந்து சக்திவேல் வந்து சொல்றாரு, "இல்ல அவனுக்கு எவ்வளவு சொத்து எழுதி வச்ச அப்படின்னு தெரியணும்." அப்படின்ற மாதிரி சொல்றாரு. "ஏன்டா சொத்து சொத்துன்னு அலையிற? இந்தா புடி." அப்படின்ற மாதிரி அவரோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ட எடுத்து குடுக்குறாரு. இத பார்க்கும்போது அப்படியே சக்திவேலுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே பார்க்குறாரு, முத்துவேல பார்க்குறாரு. அப்ப எல்லாரும் கேட்குறாங்க, "என்ன என்ன?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப "குமார் இத படி." அப்படின்ற மாரி குமார்ட்ட வந்து குடுக்குறாங்க. அப்ப குமார் அத படிச்சுட்டு அவரும் ஷாக் ஆகுறாரு. என்னாச்சு?" அப்படின்னு கேட்க குமார் வந்து சொல்றாரு, "இல்ல பெரியப்பாக்கு கேன்சராம்." அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறா. அப்ப வீட்ல இருக்க எல்லாருமே வந்து ஆளாளுன்னு அழுகுறாங்க. "என்னங்க நீங்க இதெல்லாம் சொல்லாம இருக்கீங்களே?" அப்படின்ற மாதிரி முத்துவேலோட வைஃப்பும் வந்து கேட்குறாங்க. "இதெல்லாம் சொன்னா நீங்கலாம் தாங்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இந்த விஷயம் வந்து கதிருக்கு தெரிஞ்சிருச்சு. அவனும் இது யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நான் சொன்னதால வந்து ஒருத்தர்கிட்டயும் சொல்லாம எல்லார்கிட்டயும் வந்து ஏச்சு வாங்கிட்டு இருக்கான். அம்மா கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படின்றதுக்காக தான் அவன் வந்து இங்க அனுப்பி வச்சான். அதுவும் எப்படி அனுப்புறான்னு தெரியாம அவங்க கூட சண்டை புடிச்சு இங்க அனுப்பி வச்சிருக்கான். இப்ப அதால வந்து அவனுக்கு வீட்ல கெட்ட பேரு. அது மட்டும் இல்லாம இங்கேயும் எல்லாரும் அவன வந்து திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இது வந்து வெளியில தெரியக்கூடாது. இதெல்லாம் நீ தெரிஞ்சா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். அதனால தான் அவன் வந்து கெட்ட பேர வாங்கிட்டு இருக்கான்." அப்படின்ற மாதிரி முத்துவேல் வந்து சொல்றாரு. சக்திவேலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. "அண்ணே ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போகுது? உங்கள காப்பாத்திரலாமாண்ணே?" அப்படின்ற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து முத்துவேல் வந்து சொல்றாரு, "ட்ரீட்மெண்ட் வந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா காப்பாத்திருவேன்." அப்படின்ற மாரி டாக்டர் சொல்லியிருக்காங்க. "எல்லாத்தையும் வந்து அவன் தான் பாத்துக்கிறான். அவன்கிட்ட தான் டாக்டர்ஸும் பேசுறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. இத கேட்டோனே, "இருங்க வாரேன்." அப்படின்ற மாதிரி அவசர அவசரமா கீழ கிளம்பி போறாரு. போயிட்டு நேரா கதிர் கதிர் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்ப கதிர் வெளிய வராரு. "என்ன பிரச்சனை உங்களுக்கு?" அப்படின்ற மாரி கத்திட்டு வராரு. அப்ப அப்படியே
அப்படியே கண் கலங்கி கையெடுத்து கும்பிட்டு கதிர்கிட்ட வந்து நன்றி சொல்றாரு அவரு. அப்ப அந்த டைம் பார்த்து ராஜியும் வெளிய வராங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்க. அப்ப பார்க்குறாங்க இவரு எதுக்கு கதிர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு? என்ன நடக்குது இங்க? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வீட்ல இருக்க எல்லாருமே வெளிய வராங்க. இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கதிருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படியே ஷாக்கிங்கா வந்து பார்த்துட்டு இருக்காரு. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள கீழ கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸ பெற்றுக்கொள்ள எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க் யூ.